பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கட்டுகளோடு இருக்கிறேன், பிரச்சனைகளோடு இருக்கிறேன், பாடுகளோடு இருக்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் என்னை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. என்னுடைய இந்த வேதனைகள், இந்த பிரச்சனைகள் எப்பொழுது மாறும் என்று தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டல்லவோ, அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், நாகூம் 1:13 இவ்வாறாக சொல்லுகிறது, உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்மேல் இருக்கக்கூடிய நுகத்தை நான் முறித்து உன் கட்டுகளை அறுத்து உன்னை நான் விடுதலை ஆக்குவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் சத்துருவானவன் எப்படி சிதைக்கலாம், எப்படி பிரச்சனைக்குள் மாட்டலாம், எப்படி அவன் கரத்துக்குள் கொண்டு வரலாம் என்று தான் நினைத்து கொண்டு குடும்பங்களுக்குள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறான். அவன் கட்டுகளை போட்டு வைத்து கொண்டிருக்கிறான். வியாதி என்கிற கட்டு, பிரச்சனை என்கிற கட்டு, வேதனை என்கிற கட்டு, இப்படி பல கட்டுகளை போட்டு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை நான் முறித்து காட்டுவேன், உன்னை விடுதலை ஆக்குவேன், உன் பிரச்சனையிலிருந்து உன் பாடுகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய கழுத்தின் மேல் நுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆண்டவரை பார்க்க முடியாமல் தரையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இந்த நுகம் மாறும், எப்பொழுது இந்த பாரம் மாறும், நான் இந்த பாரத்தை கடைசி வரைக்கும் சுமந்து கொண்டுதான் போக வேண்டுமா, இந்த பாரத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், இந்த பாரத்தை இறக்குவதற்காக நான் ஓடோடி கொண்டிருக்கிறேன், என் மேல் இருக்கக்கூடிய இந்த நுகமாகிய பாரம் எப்பொழுது அறுக்கப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார், நீங்கள் தேவனுடைய பாதபடியில் வந்து அமர்ந்து கொள்வீர்களேயானால் உன்னுடைய நுகம் அறுக்கப்பட்டு விடும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவாலயத்துக்குள் 18 வருடமாய் ஒரு கூனியான ஸ்திரீ இருந்தாள். அவளுடைய பெயர் கூனி என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. வருடம் 18 ஆண்டுகள் அவளுக்கு ஒரு பாரம் வைக்கப்பட்டிருந்தது. அவளுடைய முதுகின் மேலே ஒரு நுகம் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு வியாதி கொடுக்கப்பட்டிருந்தது. எப்பொழுது பார்த்தாலும் தரையையே பார்த்து கொண்டிருந்த அந்த கூனியான ஸ்திரீக்கு தேவனை பார்க்க முடியாமல் 18 வருஷமாய் சத்ருவானவன் அவளை சிறையிருப்புக்குள் வைத்து கொண்டிருந்தான். ஆனாலும் அந்த ஸ்திரீயானவள் தேவனுடைய பாதபடியில் அமர்ந்து கொண்டிருந்தாள். தெய்வம் அவளுடைய நுகத்தை மாற்றுவதற்காக பலிபீடத்தில் நின்று ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கும் போதே அவருடைய கண்கள் கூனியான ஸ்திரீயின் மேல் பட்ட போதே அவளுடைய நுகம் மாற்றப்பட்டதே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வருட பழக்கமுள்ள சில நுகங்கள் மாற்றப்பட போகிறது. உங்களால் எடுத்து மாற்ற முடியாததை தெய்வத்தால் எடுத்து மாற்ற முடியும். அது முறிக்கப்படும் என்று
ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த நுகம் இருக்கிறது ஆண்டவரே, அந்த நுகத்தை முறிப்பதற்கு நான் பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் என்னால் அதை முறிக்க முடியவில்லை, கர்த்தர் தாமே அதை முறித்து தர வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். உன் கழுத்தில் இருக்கக்கூடிய, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, உன் பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, உன்னுடைய தொழிலின் மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, உன்னுடைய ஊழியத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, உன்னுடைய வேலை விஷயத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நுகங்களையும் நான் முறித்து காட்டுவேன், நீ பயப்பட வேண்டாம் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மேல் இருக்கக்கூடிய நுகம் முறிக்கப்படட்டும், அது தெய்வத்தால் முறிக்கப்படட்டும். எங்களால் கூடாத காரியத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். அந்த குடும்பங்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய சத்ருவினுடைய ஆதிக்கங்கள் அத்தனையும் கர்த்தர் முறித்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய நுகத்தை கர்த்தர் முறித்து போடுங்கப்பா. பிசாசானவன் குடும்பத்துக்குள் நுழைந்து வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் கர்த்தர் முறித்து போட்டு அந்த குடும்பங்களில் ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கூடாரங்களில் கர்த்தர் உலாவட்டும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது அவர்களுடைய நுகங்கள் உடைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பேற்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் குடும்பங்களில் செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவம் அந்தந்த இடங்களில் மகிமையாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த நுகங்களை உடைத்து அவர்களுக்கு விடுதலைகளை கொடுத்து தேவ நாம மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவம் அந்தந்த குடும்பங்களில் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.